என்னோட வெயிட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. என்னோட வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா வந்து என்னோட வெயிட்ட குறைக்கிறதுக்கான, எக்ஸர்சைஸ் பண்றதுக்கான நேரமே இல்ல. ஃபுட்ட எப்படி கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல நான் சொல்ற மாரியான ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, என்னதான் டைம் இல்லனாலுமே வந்து உங்களோட வெயிட்ட வந்து கண்டிப்பா வந்து உங்களால குறைக்க முடியும். அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா, வெயிட் லாஸ் சம்மந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன மட்டும் நம்மளோட சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். உங்களோட வெயிட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னா, வெயிட்ட குறைக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னாவே, நெறைய பேர் நெனைக்கிறது வந்து நம்ம ஜிம்முக்கு போலாம். இல்ல வந்து பக்கம் கிரவுண்டுக்கு ஏதாவது போயிட்டு ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ணா தான் நம்மளோட வெயிட்ட வந்து நம்மளால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தப்பா நெனைக்கிறாங்க. இந்த வீடியோல 4ஏ 4 டிப்ஸ நான் சொல்றேன். இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த சின்ன சின்ன சேஞ்சஸே வந்து உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெறைய பேருனால வெளியில வேலைக்கு போவாங்க. இல்ல வீட்லயே இருந்தாலுமே வந்து சின்ன சின்ன வேலைங்க வந்து நெறைய இருக்கும். நம்ம எக்ஸர்சைஸ் பண்றதுக்கான டைமே வந்து நெறைய கிடைக்காது. அப்ப அவங்க வந்து இந்த மாரியான எக்ஸர்சைஸ்லாம் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து கண்டிப்பா உங்களால குறைக்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம ஒரு மார்னிங் வேலைக்கே போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேலைக்கு போறோம்னா, இப்ப ஆஃபீஸ் போற இடத்துல உங்களோட பஸ் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் பக்கமா இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் நடந்து போயிட்டு பஸ் ஏறி நீங்க போலாம். இல்ல அப்படின்னா, நம்ம ஆஃபீஸ் இருக்கிற பஸ் ஸ்டாப்பு வந்து கொஞ்சம் முன்னாடி இறங்கி அங்கருந்து நீங்க நடந்து போலாம். இல்ல ஆட்டோல எதுலயோ பைக்ல போறீங்கனாலுமே நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு நம்மளோட ஆஃபீஸ்க்கு போறது, அந்த மாரி விஷயங்கள வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்க சொல்லலாம், "இதுக்கெல்லாம் வந்து டைமே இல்லைங்க. ஆஃபீஸுக்கு போறதே வந்து ரொம்ப அவசர அவசரமா போறேன்" அப்படின்லாம். உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு உங்களுக்கு அக்கறை இருக்குது அப்படின்னா, இந்த மாரியான சின்ன சின்ன விஷயங்கள வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் ஆஃபீஸுக்கும் போயிட்டீங்க அப்படின்னா, அங்க லிஃப்ட்டு அந்த மாரிலாம் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட ஆஃபீஸுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு பதிலா ஸ்டெப்ஸ வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இல்ல மதியம் ஃபுட்டு சாப்பிடுறதுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னும்போது, சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுமே போயிட்டு உட்காந்துட்டு வேலை செய்றது அந்த மாரியெல்லாம் நீங்க பண்ணாம, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து லைட்டா அப்படியே வாக் பண்றது, ஃப்ரெண்ட்ஸோட கால் பண்ணி பேசுறது. ஏன்னா சாப்பிட்டதுமே வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இல்ல. கொஞ்ச நேரம் நமக்கு டைம் கிடைக்கும். அந்த டைம்ல வந்து ஏதோ லைட்டா வாக் பண்றது அந்த மாரிலாம் நீங்க பண்ணலாம். ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வந்து உங்களோட சேரை விட்டு எழுந்து நீங்க ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வாக்கிங் ஏதோ ஒண்ணு பண்ணீங்க அப்படின்னா தான், இது வந்து உங்களோட பிரெயின ஆக்டிவா வச்சுக்கும். உங்களுக்கு தேவையில்லாம நோய் இதெல்லாம் வரத வந்து கண்டிப்பா இதனால தவிர்க்கவும் முடியும். உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1500 ஸ்டெப்ஸாவது நடக்க பாருங்க. இத வந்து சின்ன சின்ன ஆக்டிவிட்டி மூலமா, நம்ம எங்கெங்கலாம் நடக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, அந்த டைம்லாம் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா வந்து இது உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது டிப்ஸ் என்ன அப்டின்னா, நார்மலா நம்ம வேலைக்கு போறோம் அப்டின்னா, இல்ல வீட்லயோ சரி, நார்மலான ஃபுட்ட தான் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்டின்னா, இது வந்து வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. நீங்க நார்மலா வந்து இட்லியோ, தோசையோ, இல்ல நார்மலா ஒயிட் ரைஸ் தான் நீங்க மதிய நேரத்தில சாப்பிட கொண்டு போறீங்க அப்டின்னா, அதுக்கு பதிலா இந்த குதிரவாளி, தென, சாம இந்த மாரி சிறுதானியங்கள வந்து மாத்தி பாருங்க. இதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கம்மியா நீங்க சாப்பிட்டீங்கனாலுமே, சாப்பிட்டதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்னஸ குடுக்கும். கூடவே நீங்க கீரைகள், அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கினீங்க அப்டின்னா, இது வந்து வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா வந்து இந்த புளிக்குழம்பு, சாம்பாரு இதெல்லாம் நெறைய ஆயில் யூஸ் பண்ணி வதக்கி, இந்த மாரிலாம் ஃபுட்ட நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நார்மலா முடிஞ்ச அளவு லைட்டா சமைச்ச மாதிரியான ஃபுட்டுங்கலாம். இந்த வெஜிடபிள்ஸு, கீரை இதெல்லாம் அதிகமா நீங்க ஆட் பண்ணிக்கினீங்க அப்டின்னா, இது வந்து படிப்படியா உங்களுக்கு உங்களையே அறியாம உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நார்மலா சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்டின்னா, அதுக்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் ஏதாவது மாம்பழமோ, ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ நீங்க கொண்டு போயிட்டு கொஞ்சம் அத சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்க அப்டின்னா, இந்த வயித்துல ஆசிட் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால வெயிட்ட வந்து சீக்கிரமா வந்து உங்களால குறைக்க முடியும். நம்மளோட ஈவினிங் ரொட்டீன வந்து மாத்தலாம். சப்போஸ் வேலைக்கு போயிட்டு வரீங்க, இல்ல நம்மளே ஏதாவது ஒரு தொழிலு ஏதோ செய்றோம் அப்டின்னா, அந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் என்னோட டைமு. இதுல ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் பண்ணணும் அப்டின்னு சொல்லி டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே தான் இருக்கோம். அதுல நம்மளோட ஹெல்த்தும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இல்ல சப்போஸ் எனக்கு டைமே கிடைக்கல அப்டின்னா, ஏதோ குழந்தைங்களோடையாவது ஒரு 10 நிமிஷமோ, ஒரு 5 நிமிஷமோ நம்ம விளையாடுறது. அதுக்கப்புறம் இல்ல அ டைம் இல்ல டிவி பார்க்குறீங்க
நெறைய பேர் ஈவினிங் டைமில டிவி பார்க்குறது அந்த மாரி விஷயம்லாம் இருக்கு. அப்படின்னா டிவி பார்த்துக்கிட்டே நீங்க ரூமுக்குள்ளேயே வந்து லைட்டா வாக் பண்றது, இந்த மாரியெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, எப்படியாச்சும் ஒண்ணு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யணும் அப்படின்றத வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, உங்களையே அறியாம டெய்லி ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரி வந்து நீங்க பர்ன் பண்ணுவீங்க. அதனால கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் வந்து லாஸ் ஆகும். 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னா, வீக்கெண்ட்ல ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. கண்டிப்பா சாட்டர்டே, சண்டே லீவு அப்படின்னனாலயும், சண்டே மட்டுமாவது லீவு கிடைக்கும். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஒரு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டைம் வந்துக்கும். அந்த ஒரு நாள் மட்டும் ஜிம்முக்கு போணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா, ஒரு நாள் ஜிம்முக்கு போறதுனால வெயிட் குறையுமா அப்படின்னா, கண்டிப்பா குறையாது. நீங்க வந்து அந்த டேவ வந்து பிளான் பண்ணிக்கங்க. மார்னிங்ல வந்து ஏதோ ஒண்ணு நார்மலா பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ஸ்லயே வந்து நெறைய வீடியோஸ் இருக்கு. ரூமுக்குள்ளேயே வந்து ஒரு 30 மினிட்ஸோ, 40 மினிட்ஸோ வந்து ஃப்ரீ ஹேண்ட் மூலியமா எக்சர்சைஸ் பண்ணி இவ்வளோ கலோரி பர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நெறைய வீடியோஸ் வந்து போடுறாங்க. அத பார்த்துட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மளால முடிஞ்ச அளவு அந்த ஒரு 30 மினிட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து உங்களோட செல்ஃபா வந்து மோட்டிவேட்டும் பண்ணும். வெயிட்ட குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே சேர்த்து யூடியூப்லயோ எதுலயோ ஒண்ணு சர்ச் பண்ணி ஃபுட் ரெசிபி வந்து நீங்களே வந்து புரோட்டீன் ரிச்சோ, ஃபைபரு இதெல்லாம் ரொம்பவே அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ட வந்து தேடுங்க. புதுசா ஏதோ வீக்கெண்ட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அது நல்லாயிருக்கு அப்படின்னா, அந்த வீக் டேஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாரி ஃபுட்டு ப்ளஸ்ஸு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்ந்தது அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட்ட வந்து கண்டிப்பா உங்களால குறைக்க முடியும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. நீங்க நினைக்கலாம், "எங்கங்க எனக்கு வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து நேரமே கிடைக்க மாட்டேங்குது" அப்படின்னு நினைக்கலாம். உங்களோட ஹெல்த்த நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அது உங்களால மட்டும் தான் முடியும். உங்களோட மைண்ட் செட்ட நீங்க மாத்துனீங்க அப்படின்னா, அதுக்கான டைம் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு டைம வந்து வாய்ப்ப யூஸ் பண்ணி நீங்க ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிய ஓ கொண்டு வாங்க. ஏன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது அப்படின்னா மட்டும் தான் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து உங்களால வாழ முடியும். கூடவே சேர்த்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணுங்க. வீட்ல சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய சாக்லேட்ஸோ, சிப்ஸோ ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டே தான் இருக்காங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த மாரியான ஜங்க் ஃபுட்ஸ வந்து வாங்கிட்டு வரத வந்து அவாய்ட் பண்ணுங்க. நீங்களும் வந்து வெளியில போயிட்டு டீயோ, காஃபியோ சாப்பிடுறீங்க அப்படின்னா, அது என்னைக்கோ முடியல, கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணுன்ற சூழ்நிலையில வந்து சாப்பிடுங்க. நானே வந்து ரீசென்ட்டா வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஆக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட பிறந்த நாளுக்கு வந்து கேக் வெட்டுறாங்க. ஆ செலிப்ரேட் பண்றாங்க. அந்த கேக்க வந்து அவங்களே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்றாங்க. அப்ப பார்த்துக்கோங்க. ஆனா அவங்களே பார்த்தீங்கன்னா, பெப்சி ஆட்லயோ, இல்ல ஏதோ ஒரு கார்ப்பரேட் இதுக்கு வந்து ஆடுக்கு வந்து நடிக்கிறாங்க. இத சாப்பிடுங்க, இத குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நம்ம கண்மூடித்தனமா வாங்கி குடிச்சிட்டு இருக்கோம். அவங்க அவங்களோட ஹெல்த்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்றது இதிலேயே உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த கூல் ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் வாங்கி குடிக்கிறத வந்து கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. சீசனலா என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதோ, என்னென்ன காய்கறி எல்லாம் கிடைக்குதோ, அந்த மாரி இத வந்து அதிகமா வந்து நீங்க லைக் பண்ணி சாப்பிட பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களோட வெயிட் வந்து குறையும். இந்த அடிக்கடி பேக்கரிக்கு போறது, ஏதாவது ஒண்ணு ஈவினிங் டைம்ல கிரேவிங்கா இருக்கு அப்படின்னு போயிட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. சப்போஸ் கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா, மாசத்திலயோ இல்ல வாரத்துல 1 நாள் மட்டும் பிளான் பண்ணிட்டு, கம்மியான அளவு நீங்க ஜங்க் ஃபுட்ஸ வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கேத்த மாரி நீங்க ஜங்க் ஃபுட்ஸ் இன்னைக்கு சாப்பிடுறீங்க அப்படின்னா, இவ்வளோ கலோரி வந்து நம்ம பர்ன் பண்ணணும் அப்படின்றத மனசுல வச்சுட்டு, அதுக்கேத்த மாரி சாப்பிடுங்க. அத சாப்பிட்டீங்க அப்படின்னா, அந்த அளவு நீங்க உழைக்கணும் கண்டிப்பா. இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் உங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்த வந்து கொண்டு வந்து குடுக்கும். அதனால கண்டிப்பா வந்து இத வந்து ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஒரு பர்சனலான ட்ரெய்னர் தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்னால 21 நாள்ல உங்களோட வெயிட்ட வந்து 5 கிலோ வரைக்கும் என்னால குறைக்க வைக்க முடியும். ஏன் அப்படின்னா, நானே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் தான். நான் வந்து நெறைய பசங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிட்டுருக்கேன். ஆ ஏன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சிங்லயே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு சலிப்பு தட்டும். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து ஃபோக்கஸா இருப்போம். ஒரு மோட்டிவேட் ஆவோம், பண்ணுவோம். அதுக்கப்புறம் இடையில வந்து விட்டுருவோம். அதே மாரி தான் அந்த வெயிட் லாஸ் கொண்டதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் வந்து அது இது வீடியோ பார்த்து ஒரு ஆர்வத்துல நம்ம செய்வோம். ஆனா வந்து அத ரெகுலரா கன்டின்யூ பண்ணுவோமா அப்படின்னா, அது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து என்னால ஹெல்ப் பண்ண முடியும். உங்கள மோட்டிவேட் பண்ணி உங்களோட வெயிட்ட வந்து என்னால குறைக்க வைக்க முடியும். இதுக்கு நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர நான் குடுக்குறேன். அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க.